ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு சப்ஸ்கிரைபரை வந்து கேட்டிருந்தாங்க 3D ஃப்ளாரில் எப்படி அந்த அவுட்லைன் ஜிக்ஸாக் வந்து எந்த மாதிரி குட்டி குட்டியாக போடுறது, குட்டி குட்டியாக போடும்போது த்ரெட்டு கட் ஆகிடுது, இல்லைனா வரமாட்டேங்குது வெளியில் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. எப்படி வந்து அவுட்லைன், அதாவது 3D ஃப்ளார்க்கெலாம் அவுட்லைன் ஜிக்ஸாக் வந்து எப்படி நம்ம கொடுக்குறதுங்கிறத லைன் ப்ராக்டிஸில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதை நீங்கள் இதை லைனில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஷேப்ஸ் ஏதாச்சும் ட்ரா பண்ணி, நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு பிக் ஆட் பண்ணுறேன். அந்த ஷேப் ட்ரா பண்ணி நீங்கள் வந்து அது மேலே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 3D ஃப்ளார் வந்து யூஸ் பண்ணுங்கள். 3D ஃப்ளாரில் வந்து யூஸ் பண்ணுங்கள், கரெக்டாக உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு நான் எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிறத சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்கு நான் சின்னதாக ஒரு லைன் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம எப்போதும் போல் அடியிலேருந்து த்ரெட் எடுப்போம்ல, அந்த மாதிரியே எடுத்துக்கணும். செயின் ஸ்டிச் வந்து நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு, உங்களுக்கு குட்டி குட்டியாக வருது அப்படின்னா ஈஸியாக வந்துடும். அப்படி இல்லைனா குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச் வந்து ஃபஸ்ட்டு போட்டு பழகுங்க, அதுக்கப்புறமா அந்த ஸ்டிச் வந்து போடலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நார்மலாக பஞ்ச் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே பாருங்களேன், நான் ஃபஸ்ட்டு இப்போ தான் நான் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறேன் இந்த செயின் எப்படி போடணுன்னு. இங்கே பாருங்கள், நான் வந்து லாங்காக இப்படி செயின் இழுத்துக்கிறேன். இழுத்துட்டு நல்லா அப்படி குட்டி செயின் ஆகணுன்ட்டு நான் இந்த மாதிரி டைட் பண்ணிக்கல த்ரெட்டை. அதாவது இந்த செயினை வந்து குட்டி ஆக்கிக்கல, கீழே த்ரெட்டை இழுத்து கொஞ்சம் லூஸ் விட்டு த்ரெட் நீடியில் மட்டும் பேக்கில் கொண்டு போய் நான் வந்து த்ரெட்டை வந்து வெளியில் எடுக்கிறேன். நல்லா கவனிங்க, இந்த இடத்த வந்து நான் டைட் பண்ணலை, குட்டியாக செயின் போடணுன்னு டைட் பண்ணாமல் நீடியில் மட்டும்தான் உள்ளே விட்டு செயினை வெளியில் எடுக்கிறேன். நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டைட் பண்ணிடக்கூடாது. டைட் பண்ணாமல் நம்ம வந்து கரெக்டாக கிளாத்தும் நீடிலும் டச் ஆகிற இடத்துல வந்து ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டான செயின் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். கொஞ்சம் இடம் அதாவது இங்கே பாருங்கள், இந்த செயினுக்கு இந்த த்ரெட்டு வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. பெருசாக இருக்கும்போதே நீடியில் மட்டும் நான் பக்கத்துலேயே பஞ்ச் பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணுங்கள். அடியில் த்ரெட்டு எப்படி ஹேண்டில் பண்ணோம்னா, லைட்டாக ஸ்டிஃப்னஸ்க்காக பிடிச்சிருக்கணும், ரொம்ப போட்டு இழுத்து பிடிச்சலாம் பிடிக்கக்கூடாது. மேலே த்ரெட்டு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா, நீடியில் மேலே இழுக்கும் போதும் சரி, கீழே வந்து பிடிச்சிருக்கும் போதும் சரி, கிளாத் வந்து மேலே கீழே போயிட்டு வரக்கூடாது. கிளாத் இடத்துலே தான் இருக்கணும். நம்ம தான் ஸ்டிச் வந்து கரெக்டாக போடணும். இப்போ வந்து ரொட்டேட் பண்ணி நம்ம வெளியில் எடுப்போம் இல்லையா, அந்த இடத்துல வந்து கரெக்டாக ரொட்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிளாத்தை பிடிச்சி இழுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த மாதிரி பண்ணுங்கள். கொஞ்சம் பெருசாக ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணுங்கள் ஸ்டார்டிங்கில், அதுக்கப்புறமா சின்னதாக ட்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரியே தான் போட்டு வர போகிறோம். நான் இப்போ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் தள்ளி தான் ஸ்டிச் போட்டு காமிக்கிறேன். ஆனால் இதை விட நெருக்கமாகவும் போட முடியும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பாருங்கள். நான் கிளாத்தை வந்து எந்த ஒரு இதுவுமே பண்ணலை, நீடிலையும் த்ரெட்டையும் மட்டும்தான் அது ஸ்டிச் போடுறேன். கிளாத் வந்து இழுத்து பிடிச்சலாம் நான் ஸ்டிச் பண்ணவே இல்லை. அந்த மாதிரி பண்ணாமல் ரொட்டேட் பண்ண வேண்டிய இடத்துல கரெக்டாக ரொட்டேட் பண்ணி பேக் சைட் திருப்பி ஸ்டிச் போட்டுட்டு, அடியில் த்ரெட்டை வந்து டைட்டாக இழுத்து பிடிக்காதீங்க. இழுத்து பிடிக்காமல் லேஸாக பிடிங்க. ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. இப்போ நான் இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இதுக்கான ஷேப் வந்து நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து லைன் ஒரு 15 சென்டிமீட்டர் வர மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கிட்டு அந்த லைனில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து இந்த இப்போ காட்டிக்கிட்டு இருக்கேன்ல, இந்த ஷேப்பில் வந்து பேப்பர் காப்பி ஆப் மூலமாக ட்ரேஸ் பண்ணிவிட்டு அந்த டிசைன் மேலே இந்த ஸ்டிச் வந்து அவுட்லைனாக கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். கொஞ்சம் இடையில கட் ஆனிச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் நாட் போட்டுட்டு திரும்பவும் கண்டினியூ பண்ணுங்கள், நாட் போட்ட இடத்துல இருந்து. அந்த மாதிரி பண்ணி பார்க்க உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் நல்லாவே ஆகிடும். ஒன்ஸ் வந்து ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் 3D ஃப்ளாருக்கு வந்து தாராளமாக போகலாம். ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நம்ம எல்லாத்துக்குமே ப்ராக்டிஸ் தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு த்ரெட்டு ஹேண்டில் பண்ணுற மெத்தட் இருக்குது. அந்த த்ரெட்டு ஹேண்டில் பண்ணுற மெத்தடு கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா த்ரெட் அந்தளவு கட் ஆகாது, சுத்தமாகவே கட் ஆகாது.
ஆகாது நம்ம கரெக்டாக பண்ணுறோம் அப்படின்னா. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல், பாய்.